வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு பீட்ரூட் பூரி செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய குழந்தைங்களுக்கு பீட்ரூட்னா பிடிக்காது. நீங்கள் இப்படி பூரி சப்பாத்தியில் பீட்ரூட் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் வைக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புது வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். பீட்ரூட் பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி மிக்சியில் இந்த மாதிரி பல்பாக எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி. இது நம்ம ஜூஸ் எடுக்கணும். ஒரு கப்பு கோதுமை மாவு, வீட் ஃப்ளார், கொஞ்சம் சால்ட், தேவையான அளவு ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா பாருங்க, ஒரு இதை எடுத்து இந்த பீட்ரூட் பல்ப் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இந்த வாட்டர் மட்டும் நம்ம எடுக்கணும். ஜூஸ் இதை வச்சு தான் இப்போ மாவு பிசைய போகிறோம். இந்த மாதிரி பாருங்க, பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபில்டர் பண்ணி. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதாவது 250 கிராம். இதில் கொஞ்சம் சால்ட்டு, இந்த பீட்ரூட் வாட்டர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட்ரூட் ஜூஸ் போட்டு நான் இங்கே 2 கப்பு ஜூஸ் எடுத்தேன். 1.5 கப்பு பிடிச்சது பிசையறதுக்கு. இப்போ இந்த மாதிரி பிடிச்சி இது எடுத்து வைக்கணும்ல, பூரிக்கெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். உடனே செய்யலாம். ரொம்ப எடுத்து வச்சிருந்தா மாவு எண்ணெய் இழுத்துரும். இப்போ நம்ம பூரிங்களா செய்யலாம். பாருங்க, மாவு பிசைஞ்ச மாவு உடனே நம்ம பூரியா செஞ்சிடலாம். ஊற வைக்க வேண்டிய மாவெல்லாம் கிடையாது. 10 மினிட்ஸ் வைக்கணும்னு. சப்பாத்திக்குன்னா அப்படி வச்சா எவ்வளோ நேரம் வச்சா அவ்வளோ நேரம் சாஃப்டாக வரும். பூரிக்கெல்லாம் நம்ம உடனே செய்யலாம். இப்போ இது நம்ம எவ்வளோ தேவையோ அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கலாம். இது கிட்ஸ் ஸ்பெஷல்னே சொல்லலாம். இது குழந்தைங்களுக்காக பண்ணுறது. இப்போ பொதுவாக எல்லா குழந்தைங்களும் பூரியை லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கலர் எல்லாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்காக இன்னைக்கு சின்ன சின்னதாக பண்ண போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி மோல்டில் கட் பண்ண போகிறேன் இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்காக. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பூரியா செஞ்சுட்டு இந்த மாதிரி மோல்டிங் இருக்கு இல்லையா, பிஸ்கெட் மோல்டு, இதை வச்சு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்டார் ஷேப்பில் பண்ணேன் பாருங்க. அதை இந்த மாதிரி வந்திருக்குது பாருங்க. இப்போ இதை பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி கிளாவர் ஷேப்பில் பண்ணுறேன் பாருங்க. குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக பூரினாலே லைக் பண்ணுவாங்க தான். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த பாருங்க,
இந்த மாதிரி இதே மாதிரி இப்போ எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, நான் பிஸ்கட் மோல்டில் இந்த மாதிரி வந்து பூரிஸ் எல்லாம் வந்து ஷேப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதை பாருங்க போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். டேஸ்டியான பீட்ரூட் பூரி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.